இந்த அத்திப்பட்டுங்கிற திருத்தலம் எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த அத்திப்பட்டு திருத்தலம் குறித்து பார்க்குறப்ப அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்டிருக்கக்கூடிய திருப்புகழ் திருத்தலங்கள்ல அகரவரிசைப்படி இரண்டாவதா வரக்கூடிய திருத்தலம் அத்திப்பட்டுங்கிற திருத்தலம். சென்னையிலிருந்து திண்டிவனம் போகக்கூடிய வழியில நெய்வேலி அந்த டவுன்ஷிப்புக்கு பாத்தியப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கக்கூடிய வில்லுடையான்பட்டு அப்படிங்கிற ஊர் தான் திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடி இருக்கக்கூடிய அத்திப்பட்டு அப்படிங்கிற குறிப்பை கொடுக்கிறார். இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னொரு காலத்துல சித்திர காடவ பல்லவ மன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்லவ மன்னன் இருந்திருக்கான். அவனுடைய காலத்தில் அவனுடைய ஆணிரைகள் எல்லாம் நிறைய மேய்ச்சலுக்கு எடுத்துக்கிட்டு பாலே கொடுக்காம இருந்திருக்கு. பசுக்கள் எல்லாம் நல்லா தான் சாப்பிடுது. ஏன் பாலை கொடுக்கல அப்படிங்கிற சந்தேகம் அரசனுக்கு வருது. முருகப்பெருமான் வள்ளியம்மையை திருமணம் செய்யறதுக்காக வேடனா வந்தாரு, விருத்தனா வந்தாரு, பல்வேறு வேடங்களில் வந்தாரு அப்படிங்கிற விஷயத்த நாம கேள்விப்பட்டிருப்போம். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வேடனாகவே காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு. பொதுவா முருகன் எப்படி இருப்பாரு? வேலேந்து நிற்பார் இல்லையா? ஆனா இந்த திருத்தலத்தில் அம்பும் வில்லும் வைத்திருக்கிறாருங்க. ரொம்ப சிறப்பான ஆலயம் இது. பொதுவாவே குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி என்று சொல்லி முருகனை வேடர் இனத்தினுடைய தலைவனாக பார்க்கக்கூடிய வழக்கம் நம்மவர்களிடத்திலே உண்டு. வேடனவனாம் விருத்தனவனாம் பாலனவன் நின்ற இடம் பழனிமலையாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் பழனிமலையிலும் இல்லாத சிறப்பு வேட ரூபத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் அத்திப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த அத்திப்பட்டுங்கிற திருத்தலம் எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த அத்திப்பட்டு திருத்தலம் குறித்து பார்க்குறப்ப அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்டிருக்கக்கூடிய திருப்புகழ் திருத்தலங்கள்ல அகரவரிசைப்படி இரண்டாவதா வரக்கூடிய திருத்தலம் அத்திப்பட்டுங்கிற திருத்தலம். இந்த அத்திப்பட்டு குறித்து திருப்புகழில் திருத்தலங்களை ஆராய்ச்சி செஞ்ச வளையப்பட்டை கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு கேட்டா, தணிகையார் திருப்புகழ் திருத்தலங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்த தணிகைமணியார் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இந்த அத்திப்பட்டுங்கிற திருத்தலம் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வ கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம்னு சொன்னார். ஆனா வளையப்பட்டை கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்றாருங்க, அது கிடையாதுங்க. சென்னையிலிருந்து திண்டிவனம் போகக்கூடிய வழியில நெய்வேலி அந்த டவுன்ஷிப்புக்கு பாத்தியப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கக்கூடிய வில்லுடையான்பட்டு அப்படிங்கிற ஊர் தான் திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடி இருக்கக்கூடிய அத்திப்பட்டு அப்படிங்கிற குறிப்பை கொடுக்கிறார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வில்லும் அம்போடும் காட்சியளிக்கிறார். அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகள்ல வில்லோடும் அம்போடும் முருகப்பெருமான் காட்சியளித்ததாக பாடியிருக்கிறார். அப்படி பார்த்தால் அருணகிரிநாதர் பாடியிருக்கக்கூடிய அத்திப்பட்டு என்பது சென்னையிலிருந்து திண்டிவனம் போகக்கூடிய வழியில நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய பகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வில்லுடையான்பட்டு. அந்த வில்லுடையான்பட்டு என்பதுதான் அத்திப்பட்டு என்று ஒரு முடிவுக்குள்ளாக வரும். இந்த அத்திப்பட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே பார்த்தோம் முருகப்பெருமான் வேடர் ரூபத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கையில வில்லும் அம்பு வச்சிருக்கிறாரா, காலில் இறகுகளாலான ஒரு ஆபரணத்தை அணிஞ்சிருப்பாராம். ஒரே கல்லால் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கக்கூடிய அருமையான திருத்தலம் அத்திப்பட்டு. முன்னொரு காலத்துல சித்திர காடவ பல்லவ மன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்லவ மன்னன் இருந்திருக்கான். அவனுடைய காலத்தில் அவனுடைய ஆணிரைகள் எல்லாம் நிறைய மேய்ச்சலுக்கு எடுத்துக்கிட்டு பாலே கொடுக்காம இருந்திருக்கு. பசுக்கள் எல்லாம் நல்லா தான் சாப்பிடுது. ஏன் பாலை கொடுக்கல அப்படிங்கிற சந்தேகம் அரசனுக்கு வருது. ரொம்ப நாளா அரண்மனை காப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துக்கு இந்த பசுக்கள் எல்லாம் தானா போய் நிக்குதுங்க, அங்க போனதுக்கு அப்புறம் பாலை எல்லாம் தானா சொரிந்துருது. அதனால நாங்க பாலை எடுப்பதற்குள்ளாக இந்த பசுக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது, தானா பாலை சொரியக்கூடிய காரணத்தினால நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு பால் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னதுனால ஒரு நாள் மன்னன் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்க வரான். அப்படி சித்திரக்காடவ பல்லவ மன்னன் வரக்கூடிய அந்த நேரத்துல பசுக்கள் எல்லாம் அங்கிருந்து இருக்கக்கூடிய பசும் தலைகளை மேய்ந்து விட்டு
எல்லா பசுவும் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு போகுது. போய் யாரும் கறக்காமலேயே குடம் குடமாக பாழை சொருகின்றன. அப்படி பார்க்குறான் பல்லவ மன்னர். இது என்னடா இவ்வளோ பெரிய ஆச்சரியம் நடக்குது, அங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரண்மனை காவல்காரர்களை எல்லாம் அழைத்து ஒரு மண்வெட்டியை எடுத்துட்டு வர சொல்றான். அவங்க எல்லாரும் சேர்ந்து மண்வெட்டியினால் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்கங்க. அப்ப என்ன நடக்குது தெரியுமா? இதோ ஒரு சிலை கிடைக்கப்படுகிறது. அந்த சிலையினுடைய தோள்பட்டை பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்தில் மண்வெட்டி போய் ஆழமா பதிகுது. அப்படியே வெளியில் எடுத்து பார்த்தால் அது முருகப்பெருமானுடைய சிலை. அந்த சிலையில் தான் முருகப்பெருமான் வில்லும் அம்போடும் காட்சி தருகிற. இன்னைக்கு வரைக்கும் அத்திப்பட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த தோல் பகுதியில பாத்தீங்கன்னா அந்த மண்வெட்டி அழுத்திய காயம் என்பது இருக்கும். அந்த சிலையை எடுத்தாச்சு, அப்படியே வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறான் பல்லவ மன்னன். அவனுடைய இரவு நேரம் அவன் தூங்க போறப்ப கனவில் தோன்றிய முருகப்பெருமான் எனக்கு இங்க ஒரு கோயில் எழுப்பு அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அதன் காரணமாக அமைந்த கோயில் தான் அத்திப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில். இந்த திருத்தலத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய பெயர் பார்த்தீங்கன்னா வில்லுடையான் பட்டு அல்லது வில்லுடையான் பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். இந்த வில்லுடையான் பட்டுங்கிறது வில்லை கையில் உடையவனாக வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சல்லடம் அணிந்திருக்கிறார். சல்லடம் என்பது வேடுவர்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் என்று சொல்கிறார்கள். அந்த சல்லடத்தையும் அணிந்திருக்கிறார். வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கிறார். வில்லும் அம்பும் ஏந்தி இருக்கிறார். காலிலே இறகு அணிந்திருக்கிறார். இவ்வாறாக வேடனாகவே காட்சி தரார் முருகப்பெருமான். வேறு எந்த திருத்தலத்திலையும் இப்படிப்பட்ட கோலத்தில் நீங்கள் முருகனை பார்க்கவே முடியாது. வேல் இல்லாமல் முருகப்பெருமான் காட்சியளிக்கக்கூடிய ஒரே திருத்தலம். அதே மாதிரி இந்த கோவிலுடைய கொடிமரம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி 7 வேல் நட்டு வச்சிருக்கிறாங்களாம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அந்த 7 வேலும் முருகனுடைய அடியவர்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் உடனே முருகன் பார்ப்பாரா, அந்த வேல் சென்று அவர்களுடைய குறைகள் அனைத்தையும் அழிக்கும் என்று சொல்லி வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட முருகனுடைய கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய ஏவலர்களாக அங்கே முருகனுடைய வேல் காட்சியளிக்கிறது. அந்த 7 வேலும் அதற்காகத்தான் இருக்கிறது. வேல் கூட்டமாக அருமையாக அமைந்திருக்கக்கூடிய திருத்தலமாக இந்த அத்திப்பட்டுங்கிற திருத்தலம் விளங்குகிறது. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடலாசை இல்லாத வாழ்வை கொடு. என்னைக்கு முன்ன மட்டுமே தஞ்சம்னு நினைக்கணும். வாழ்க்கையில என்ன கஷ்ட நாள் வரட்டும், என்னைக்கு நான் உன்னை மட்டும் மறந்துடக்கூடாதுன்னு கேட்டுட்டு ரொம்ப அழகா சொல்றாருங்க. அணிய கயல் உலகும் வயல். இந்த வயல்வெளிகளில் கயல் என்று சொன்னால் மீன்கள். அணிய கயல் உகழும் வயல் என்று சொல்கிறார். இந்த வயல்களுக்கு இடையில வரப்பு இருக்கும்ல, அந்த வரப்புகளில் நீர் தேங்க அந்த நீருக்கு இடையிலாக மீன்கள் ஓடுமா. அப்படிப்பட்ட அருமையான அத்திப்பட்டில் உறையும் பெருமாளே என்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கணும்னு அருணகிரிநாதர் வேண்டார். அந்த திருப்புகளை நீங்களும் சொல்லி மனதாரை வழிபடுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.